ஹாய் ஹலோ வீவர்ஸ், நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நாம் கத்திரிக்காயை நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும் இதே மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிடணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடணும். தனியாக நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் அதே சட்டியில் நாம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ரெண்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிடணும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு ரெண்டும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கின பிறகு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா 2 பச்சை மிளகாய் போடணும். ஏற்கனவே நம்ம வத்தல் பொடி, மல்லிப்பொடி போடுறதுனால பச்சை மிளகா 2 போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அது கூட கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கக்கூடிய இந்த கேப்பில் நாம் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கிடணும். கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்ச பிறகு அது கூட ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 3 ஸ்பூன் வத்தல் பொடி போடணும். அதை போட்டு நல்லா கிளறணும். கிளறினதுக்கப்புறம் நாம் தேங்காய் கூட சின்ன சின்ன போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிடணும். அதையும் போட்டு கரைச்சி வச்ச புளியையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்ச கத்திரிக்காய், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அது நல்லா வற்றினதுக்கப்புறம் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. பாய். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.